Hi friends, good evening to all. இந்த வீடியோ பதிவில் சுவாலஜியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், பெப்சினை சுரப்பது எது? பெப்சினை சுரப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி இரைப்பை. பெப்சினை சுரப்பது இரைப்பை. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், முதுகெலும்பிகளின் சிறுநீர் மஞ்சள் நிறமாக இருக்க காரணம் என்ன? முதுகெலும்பிகளின் சிறுநீர் மஞ்சள் நிறமாக இருக்க காரணம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ யூரோக்ரோம். ஆப்ஷன் ஏ யூரோக்ரோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் குளுக்கோஸ், செகண்ட் ஒன் சீரம் பரிசோதனை, தேர்ட் ஒன் மின்முனை கவர்ச்சி, fourth one நியூக்ளிக் அமிலம். ஆன்சர் ஸோ குளுக்கோஸ் ஒடுக்கும் சர்க்கரை, சீரம் பரிசோதனை HIV சோதனை, மின்முனை கவர்ச்சி பிரித்தெடுத்தல் முறை, நியூக்ளிக் அமிலம் உயிர் பலபடிகள். ஸோ ஆன்சர் 2431. 2431 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஸோ அசர்ஷன் ஏ, கூற்று ஏழு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரத்தத்தில் சிவப்பணுக்கள் உள்ளன, அவை ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. ரத்தத்தில் சிவப்பணுக்கள் உள்ளன, அவை ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹீமோகுளோபின் நிறமி ஆக்சிஜனை எடுத்து செல்ல உதவுகிறது. ஹீமோகுளோபின் நிறமி ஆக்சிஜனை எடுத்து செல்ல உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். இதுல இரண்டுமே சரியானதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கெண்டை மீனின் உடலில் உள்ள செதில்கள் எது? கெண்டை மீனின் உடலில் உள்ள செதில்கள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி டீனாய்டு செல்கள். ஆப்ஷன் சி டீனாய்டு செல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரிய ஒளியின் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் புற்றுநோய் எது? சூரிய ஒளியின் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் புற்றுநோய் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோல் புற்றுநோய். ஆப்ஷன் ஏ தோல் புற்றுநோய். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்சுலின் என்பது டேஷ். இன்சுலின் என்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி. இன்சுலின் என்பது சிகிச்சைக்கான பொருள். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதனில் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் இடம். மனிதனில் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகக்கூடிய இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி எலும்பு மச்சை. ஆப்ஷன் சி எலும்பு மச்சை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொல்லப்பட்ட தடுப்பூசிகளுக்கு உதாரணம் தருக. கொல்லப்பட்ட தடுப்பூசிகளுக்கு உதாரணம் தருக. ஆன்சர் கீழ்கண்டவற்றில் கொல்லப்பட்ட தடுப்பூசி. ஆப்ஷன் ஏ காலரா தடுப்பு மருந்து. ஆப்ஷன் ஏ காலரா தடுப்பு மருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், நகர்வதற்கு உரிய சிறப்பு உறுப்பு இதில் காணப்படுவதில்லை. நகர்வதற்கு உரிய சிறப்பு உறுப்பு கீழ்கண்டவற்றில் எதில் காணப்படுவதில்லை? ஆன்சர் ஆப்ஷன் டி ஹைட்ரா. ஆப்ஷன் டி ஹைட்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை எது? எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வெஸ்டர்ன் பிளாட் சோதனை. ஆப்ஷன் சி வெஸ்டர்ன் பிளாட் சோதனை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தைராய்டு சுரப்பியினால் உருவாக்கப்படும் தைரோகால்சிட்டோனின் பணி என்ன? தைராய்டு சுரப்பினால் உருவாக்கப்படும் தைரோகால்சிட்டோனின் பணி என்ன? ஆன்சர்
ஆப்ஷன் ஏ இரத்தத்தில் கால்சியத்தின் அளவை குறைப்பது. ஆப்ஷன் ஏ இரத்தத்தில் கால்சியத்தின் அளவை குறைப்பதுதான் தைரோகால்சிட்டோனின் பணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தீவிர வயிற்றுப்போக்கு இந்நோயின் அறிகுறியாகும். தீவிர வயிற்றுப்போக்கு எந்த நோயின் அறிகுறியா சொல்லப்படுது? ஆன்சர் ஆப்ஷன் பி காலரா. ஆப்ஷன் பி காலரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எலும்புருக்கி நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து எது? எலும்புருக்கி நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐசோனியாசிட். ஐசோனியாசிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதனின் இயல்பு வெப்பநிலை என்ன? மனிதனின் இயல்பு வெப்பநிலை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 37 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் ஏ 37 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது எது? பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி டெங்கு காய்ச்சல். பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது டெங்கு காய்ச்சல். நெக்ஸ்ட் கொஸ்டின், யூக்ளினாவில் சுவாசம் நடைபெறும் முறை. யூக்ளினாவில் எந்த முறையில் சுவாசம் நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பரவல் முறை. யூக்ளினாவில் பரவல் முறையில தான் சுவாசம் நடைபெறுகிறது. ஆப்ஷன் சி பரவல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரத்த தட்டைகள் கீழ்காணும் நிகழ்ச்சிக்கு உதவுகிறது. ஸோ இரத்த தட்டைகள் கீழ்காணும் எந்த நிகழ்ச்சிக்கு உதவுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி இரத்தம் உறைதல். ஆப்ஷன் சி இரத்தம் உறைதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த உறுப்பில் யூரியா எப்பொழுதும் உருவாகிறது? எந்த உறுப்பில் யூரியா எப்பொழுதும் உருவாகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரல். ஆப்ஷன் பி ஈரல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரத்தத்தின் pH மதிப்பு எவ்வளவு? இரத்தத்தின் pH மதிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் சி 7.4. இரத்தத்தின் pH மதிப்பு 7.4. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கழிவு மண்டல குழல்களின் வழியே கழிவு பொருள் நீக்கப்படுவது? கழிவு மண்டல குழல்களின் வழியே கழிவு பொருள் நீக்கப்படுவது எந்த முறையில நீக்கப்படுது? ஆன்சர் ஆப்ஷன் பி சவ்வூடு பரவல். ஆப்ஷன் பி சவ்வூடு பரவல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மற்ற உயிரினங்களை உண்டு வாழும் உயிரினங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. மற்ற உயிரினங்களை உண்டு வாழும் உயிரினங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நுகர்வோர்கள். ஆப்ஷன் ஏ நுகர்வோர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுவாச வேக அளவினை கட்டுப்படுத்தவும் பராமரிக்கவும் சுவாச மையம் உள்ளதை முதலாக கண்டறிந்தவர் யார்? சுவாச வேக அளவினை கட்டுப்படுத்தவும் பராமரிக்கவும் சுவாச மையம் உள்ளதை முதலாக கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பேலிஸ். ஆப்ஷன் சி பேலிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித இரத்த சிவப்பணுக்களில் காணப்படும் சுவாச நிறமிசல் எது? மனித இரத்த சிவப்பணுக்களில் காணப்படும் சுவாச நிறமிசல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹீமோகுளோபின். ஆப்ஷன் ஏ ஹீமோகுளோபின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், குளுக்கோகான் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும். குளுக்கோகான் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும். செகண்ட் ஒன், குளுக்கோகான் இரத்த கால்சியத்தின் அளவை குறைக்கும். குளுக்கோகான் இரத்த கால்சியத்தின் அளவை குறைக்கும். இவற்றுள் சரியானது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி ஒன்று சரி ஆனால் 2 தவறு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் குளுக்கோகான் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும் என்பது சரி. செகண்ட் ஒன் குளுக்கோகான் இரத்த கால்சியத்தின் அளவை குறைக்கும் என்பது தவறானது. ஸோ 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜீன் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜீன் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜோகன்சன், ஆப்ஷன் டி ஜோகன்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சைனாப்ஸ் காணப்படுவது எதில்? சைனாப்ஸ் காணப்படுவது எதில்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரம்பு மண்டலத்துல தான் சைனாப்ஸ் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ நரம்பு மண்டலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அக்வாகல்ச்சர், செகண்ட் ஒன் floriculture, third one sericulture, fourth one viticulture. So answer. So aquaculture mean, floriculture பூக்கள், viticulture silk, sericulture silk, viticulture grapes. So answer 4, 3, 1, 2. 4, 3, 1, 2. Option T. 4, 3, 1, 2. Next question. இவற்றில் எந்த அமைப்பு ஒளி சுவாச நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது? இவற்றில் எந்த அமைப்பு ஒளி சுவாச முறையில் பங்கேற்கிறது? ஆன்சர் சி பெராக்சிசோம். ஆன்சர் சி பெராக்சிசோம். சோ ஒளி சுவாச நிகழ்ச்சியில் பங்கேற்பது பெராக்சிசோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விசரல் ஆர்ச்சஸ் எதனை தாங்குகிறது? விசரல் ஆர்ச்சஸ் என்பது எதனை தாங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேரிங்ஸின் சுவர். பேரிங்ஸின் சுவர் விசரல் ஆர்ச்சஸ் தாங்கக்கூடியது பேரிங்ஸின் சுவர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செல்லில் உட்கருவை தவிர வேறு எந்த நுண்ணுறுப்பில் டிஎன்ஏ உள்ளது? ஒரு செல்லில் உட்கருவை தவிர வேறு எந்த நுண்ணுறுப்பில் டிஎன்ஏ உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியா. ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பருவமடைந்த ஆண்களுக்குரிய குணாதிசயங்களை உருவாக்கும் ஹார்மோன் எது? பருவமடைந்த ஆண்களுக்குரிய குணாதிசயங்களை உருவாக்கும் ஹார்மோன் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆண்ட்ரோஜன். ஆப்ஷன் ஏ ஆண்ட்ரோஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறந்த குழந்தைக்கு முத்தடுப்பூசி போடுவதால் கீழ்கண்ட நோய்களிலிருந்து தடுப்பாற்றல் கிடைக்கிறது. பிறந்த குழந்தைக்கு முத்தடுப்பூசி போடுவதால் கீழ்கண்ட நோய்களிலிருந்து தடுப்பாற்றல் கிடைக்கிறது. எந்த நோயிலிருந்து தடுப்பாற்றல் கிடைக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி கக்குவான் இருமல், டெட்டனஸ், டிப்தீரியா. கக்குவான் இருமல், டெட்டனஸ், டிப்தீரியா போன்ற நோய்களிலிருந்து தடுப்பாற்றல் கிடைக்கிறது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழுநோய் உருவாக காரணமான உயிரினம் எது? தொழுநோய் உருவாக காரணமான உயிரினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், எலும்பு வகைகள் தங்கள் உணவினை எந்த ஒரு முறையால் கண்டுபிடிக்கின்றன? எறும்பு வகைகள் தங்கள் உணவினை எந்த ஒரு முறையால் கண்டுபிடிக்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல்ஃபாக்டோ முறையினால் கண்டுபிடிக்கின்றன. எறும்பு வகைகள் தனது உணவினை ஆல்ஃபாக்டோ முறையினால் கண்டுபிடிக்கிறது.
ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபியோலா வைரஸ் பரப்பும் நோய் எது? ரூபியோலா வைரஸ் பரப்பும் நோய் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தட்டம்மை. ஆப்ஷன் பி தட்டம்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்வேறு நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்தும் வண்ணம் பல்வகையான செயல்பாடுகளை கொண்டிருப்பதன் அடிப்படையில் தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது எது? பல்வேறு நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்தும் வண்ணம் பல்வகையான செயல்பாடுகளை கொண்டிருப்பதன் அடிப்படையில் தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிட்யூட்டரி. ஆப்ஷன் சி பிட்யூட்டரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரத்த பிளாஸ்மா என்பது டேஷ். இரத்த பிளாஸ்மா என்பது என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரத்தம், இரத்த செல்கள். இரத்த பிளாஸ்மா என்பது ரத்தம், இரத்த செல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபியலின் தந்தை எனப்படுபவர் யார்? மரபியலின் தந்தை எனப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மெண்டல். ஆப்ஷன் பி மெண்டல். மரபியலின் தந்தை மெண்டல். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓ இரத்த வகை, செகண்ட் ஒன் ஏ இரத்த வகை, தேர்ட் ஒன் ஏபி இரத்த வகை, ஃபோர்த் ஒன் பி இரத்த வகை. ஸோ ஆன்சர் ஸோ ஓ இரத்த வகை அனைவருக்கும் கொடுக்கும் இரத்த பிரிவு. ஸோ அனைவருக்கும் கொடுக்கும் இரத்த பிரிவு. ஏ இரத்த வகை பி ஆன்டிபாடி. ஏ இரத்த வகை பி ஆன்டிபாடி. ஏபி இரத்த வகை அனைவரிடம் இருந்தும் ஏற்கும் இரத்த பிரிவு. ஏபி இரத்த வகை அனைவரிடம் இருந்தும் ஏற்கும் இரத்த பிரிவு. பி இரத்த வகை பி ஆன்டிபாடி. ஸோ பி இரத்த வகை சாரி பி ஆன்டிஜன். பி இரத்த வகை பி ஆன்டிஜன். ஸோ ஆன்சர் 3, 2, 4, 1. 3, 2, 4, 1. ஆப்ஷன் ஏ. 3, 2, 4, 1. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவருக்கும் தானமாக தரக்கூடிய இரத்த வகை எது? எவருக்கும் தானமாக தரக்கூடிய இரத்த வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓ. ஆப்ஷன் ஏ ஓ இரத்த வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எந்த கருவி உடலின் குறுக்கு வெட்டு பிம்பங்களை உண்டாக்க உதவுகிறது? பின் வருவனவற்றுள் எந்த கருவி உடலின் குறுக்கு வெட்டு பிம்பங்களை உண்டாக்க உதவுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி சிடி ஸ்கேனர். ஆப்ஷன் டி சிடி ஸ்கேனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜீன் நோய்களுக்கு ஜீன் மருத்துவம் ஒரு நிரந்தர தீர்வு. ஜீன் நோய்களுக்கு ஜீன் மருத்துவம் ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அசர்ஷன் கூற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோயுற்ற செல் மருத்துவ ஜீனை ஏற்றுக்கொள்ளும் திறனை பொறுத்து ஜீன் மருத்துவத்தின் திறன் அமையும். அதாவது நோயுற்ற செல் மருத்துவ ஜீனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த திறனை பொறுத்து தான் ஜீனின் மருத்துவத்தின் திறனும் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருத்துவ ஜீனின் வெளிப்பாட்டு திறன் பொறுத்தும் ஜீன் மருத்துவத்தின் திறன் அமையும். மருத்துவ ஜீனின் வெளிப்பாட்டு திறன் பொறுத்தும் ஜீன் மருத்துவத்தின் திறன் அமையும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுல சரியானது ஆன்சர். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் பி சரி, ரெண்டுமே இதுல சரியானது. ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரியானது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கீழ்காணும் நைட்ரஜன் கழிவு பொருட்களில் எது பொதுவாக மீன் போன்ற நீர்வாழ் விலங்குகளிலும் தரைவாழ் பாலூட்டிகளிலும் காணப்படுகிறது? கீழ்காணும் நைட்ரஜன் கழிவு பொருட்களில் எது பொதுவாக மீன் போன்ற நீர்வாழ் விலங்குகளிலும் தரைவாழ் பாலூட்டிகளிலும் காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி அமோனியா மற்றும் யூரிக் அமிலம். ஆப்ஷன் டி அமோனியா மற்றும் யூரிக் அமிலம். நெக்ஸ்ட் क्वेश्चन. இதயத்தின் வேலையினையும் இரத்த ஓட்டத்தையும் முதலில் கண்டறிந்தவர் யார்? இதயத்தின் வேலையையும் இரத்த ஓட்டத்தையும் முதலில் கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வில்லியம் ஹார்வி. ஆப்ஷன் பி வில்லியம் ஹார்வி. நெக்ஸ்ட் क्वेश्चन. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எலைசா என்பது ஒரு ஐசோடோப் இம்யூனோ கணக்கீடு. எலைசா என்பது ஒரு ஐசோடோப் இம்யூனோ கணக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ஒன்ல, இது உயிரினங்களின் திசுக்களில் உள்ள மிக குறைந்த அளவு புரதம் மற்றும் உயிர் பொருட்களை கணக்கிட உதவுகிறது. இது உயிரினங்களின் திசுக்களில் உள்ள மிக குறைந்த அளவு புரதம் மற்றும் உயிர் பொருட்களை கணக்கிட உதவுகிறது. ஸோ ஆன்சர், ஸோ இக்கூற்றுகளில் சரியானது ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 தவறானவை. ஆப்ஷன் பி 1 and 2 ரெண்டுமே இதுல தவறானதா சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन. பின்வருவனவற்றுள் அடிப்படை உணவாக பயன்படுவது எது? பின்வருவனவற்றுள் அடிப்படை உணவாக பயன்படுவது எது? ஆப்ஷன் ஏ யூரியா, போராக்ஸ், யூரியா அண்ட் போராக்ஸ். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन. காசநோய்க்கு தடுப்பு மருந்தினை கண்டுபிடித்தவர் யார்? காசநோய்க்கு தடுப்பு மருந்தினை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் ஹல்மெட்டி. ஆல்பர்ட் ஹல்மெட்டி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஸோ கூற்று ஏ, விட்டமின் கே குறைவால் ஏற்படுவது இரத்த உறைவின்மை. விட்டமின் கே குறைவால் ஏற்படுவது இரத்த உறைவின்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போலிக் அமிலம் குறைவால் இரத்த சோகை உருவாகும். போலிக் அமிலம் குறைவால் இரத்த சோகை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஸோ இது ரெண்டுமே சரியான கூற்று தான், ஆனா ஏ என்பதற்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन. குரோமோசோமின் நீள்வாக்கு பாதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. குரோமோசோமின் நீள்வாக்கு பாதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி குரோமேட்டிட். குரோமேட்டிட். ஆப்ஷன் பி குரோமேட்டிட். நெக்ஸ்ட் क्वेश्चन. குதிக்கும் ஜீன்கள் அல்லது டிரான்ஸ்போஷான்களின் கண்டுபிடிப்புக்கு கீழ்காணும் எந்த அறிஞருக்கு நோபல் பரிசு கிடைத்தது? ஸோ குதிக்கும் ஜீன்கள் அல்லது டிரான்ஸ்போஷான்களின் கண்டுபிடிப்புக்கு கீழ்காணும் எந்த அறிஞருக்கு நோபல் பரிசு கிடைத்தது? ஆன்சர் குதிக்கும் ஜீன் அல்லது டிரான்ஸ்போஷான்கள் அதை கண்டுபிடித்ததுக்காக எந்த அறிஞருக்கு நோபல் பரிசு கிடைத்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபார்ஃபரா மக்லிண்டாக். ஃபார்ஃபரா மக்லிண்டாக். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन.
கீழ்காணும் உலோக அயனிகளில் கேன்சர் நச்சுத்தன்மை வாய்ந்த உலோக அயனி எது? கீழ்காணும் உலோக அயனிகளில் கேன்சர் நச்சுத்தன்மை வாய்ந்த உலோக அயனி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி Cr6+, Cr6+. Option T. Next question. தற்போது உபயோகப்படுத்தும் உயிரியல் வகைப்பாடுகளை ஏற்படுத்தியவர் யார்? தற்போது உபயோகப்படுத்தும் உயிரியல் வகைப்பாடுகளை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி Carolus Linnaeus. Option B Carolus Linnaeus. Next question. கீழ்கண்ட எந்த பொருளின் குறைவின் காரணமாக சர்க்கரை நோய் உண்டாகிறது? கீழ்கண்ட எந்த பொருளின் குறைவின் காரணமாக சர்க்கரை நோய் உண்டாகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி இன்சுலின் குறைபாட்டால் சர்க்கரை நோய் உண்டாகிறது. ஆப்ஷன் பி இன்சுலின். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்ஃப்ளூயன்சா AH1N1 இன்ஃப்ளூயன்சா AH1N1 எனப்படும் பன்றி காய்ச்சல் நோய் முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? இன்ஃப்ளூயன்சா எனப்படும் AH1N1 எனப்படும் பன்றி காய்ச்சல் நோய் முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம். சோ எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் இன்ஃப்ளூயன்சா கண்டுபிடிக்கப்பட்ட இடம், முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஆப்ஷன் டி மெக்சிகோ. ஆப்ஷன் டி மெக்சிகோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிரினங்களுக்கு பெயரிட இரு சொற்பெயரிடு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? உயிரினங்களுக்கு பெயரிட இரு பெயரிடு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி லினேயஸ். ஆப்ஷன் டி லினேயஸ். ஆப்ஷன் டி லினேயஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். அமீபிக் பேதி நோய் உருவாக்கும் உயிரினம் எது? அமீபிக் பேதி நோயை உருவாக்கும் உயிரினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி எண்டமீபா கிஸ்டோலைட்டிகா. எண்டமீபா கிஸ்டோலைட்டிகா. ஆப்ஷன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.